டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதை நாங்கள் பார்க்க போகிறது டிஓ 2க்குரிய இபி சிலபஸ். இது இந்த கிளாஸில் வந்த உத்தியோகத்தர்கள் நாங்கள் முதல் பேப்பர் கிளாஸ் நடத்துகிறோம். இப்படி கேட்க எங்களுக்கு சிலபஸ் வேணும், சிலபஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லித்தாங்கடு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கேட்டதால நாங்கள் இன்றைக்கு ஒரு சகல விடயங்களையும் உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஷெட்யூல் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது. அந்த சிலபஸில் என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்கு. அவங்களோட கெசட் பண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவன விதிக்கோவை பகுதி 1, தாவன விதிக்கோவை பகுதி 2, அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகள், அடுத்தது ஒழுக்காற்று நடைமுறை விதிகள். இதுகளெல்லாம் அடங்குற மாதிரி தான் அந்த டிஓ 2க்குரிய இபி பேப்பர் இதுவரை காலமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த சிலபஸ்கள் கூடுதலான உத்தியோகத்தர்களுக்கு இது தெரிகிற இல்லை, அவங்களுக்கு என்னண்டே தெரியாது. என்னடா இப்போ புதுசாக இந்த இபி எக்ஸாம் எழுதுகிற டிஓ மாதிரி கூட இருக்கிறாங்க. இந்த சிலபஸை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் வீடியோவாக கிரியேட் பண்ணுறோம். இதில் முதலாவது தொகுதி தாவர விதிக்கோவை. தாவர விதிக்கோவையில் முதலாவது தொகுதி. இதில் ஒரு சில அத்தியாயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்த 1, 2, 3 எல்லாம் 1, 2, 3 எல்லாம் பொது ஆட்சேர்ப்பு திட்டங்கள், இடமாற்றங்கள், மாத சம்பளம், தற்காலிக தகநிலை, விடுவித்தல், அடுத்தது சேவை பதிவுகள், சம்பளங்கள், கட்டணங்கள், இதெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 33 அத்தியாயங்கள் இந்த தாவர விதிக்கோவையில் இருக்கு. அதாவது முதலாவது தொகுதியில அதுல எங்களோட டிஓவுக்குரிய 2க்குரிய சிலபஸ் 6ஆம் அத்தியாயம் சேவை பதிவுகள், அறிக்கைகள், சான்றிதழ்கள், 7ஆம் அத்தியாயம் சம்பளங்கள், 8ஆம் அத்தியாயம் மேலதிக நேர படிகள், விடுமுறை நாட்கள், விடுமுறை நாள் சம்பளங்கள் மற்றும் படிகள். இந்த மாதிரி அடுத்ததாக 12ஆம் அத்தியாயம் லீவு, 13ஆம் அத்தியாயம் புகை வண்டி ஆணைச்சீட்டுகள், 14ஆம் அத்தியாயம் உள்நாட்டில் கடமை பிரயாணம், 15 இல்லை, 16 இல்லை, 17 சலுகை பருவ பயணச்சீட்டுகள். அதுக்கு பிறகு பாருங்க 24ஆம் அத்தியாயம் இது சம்பள கடன்கள் மற்றும் முற்பணங்கள். 25ஆம் அத்தியாயம் தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களுக்கான சலுகைகள். 26ஆம் அத்தியாயம் உத்தியோகத்தர்களுடைய உடற்தகுதி பற்றிய மருத்துவ பரிசோதனையும் மருத்துவ பராமரிப்பும். 27ஆம் அத்தியாயம் தொடர்பிணைப்பு வழி. 28ஆம் அத்தியாயம் நிர்வாக நடைமுறைகளும் செயல்முறைகளும். 30ஆம் அத்தியாயம் அரசாங்க பணியாளர்கள் மீது அரசாங்கம் பணியாளர்கள் மீது கொண்டுள்ள உரிமைகள். அடுத்த இறுதியா 33ஆம் அத்தியாயம் சட்ட மதியுரையும் சட்ட நடவடிக்கைகளும். இது இந்த ஹைலைட் பண்ணி இதுல காட்டப்பட்டிருக்கு. இந்த தாவர விதிக்கோவையில முதலாவது விடயமாக சொல்லப்படுறது இந்த ஷெட்யூல். இந்த ஷெட்யூல்ல ஹைலைட் பண்ணிக்கிற விடயங்கள் எல்லாம் டிஓ 2க்குரிய இபி எக்ஸாமுக்குரிய சிலபஸ்கள். இது கொஞ்சம் கூட பெரிய விடயங்கள் தான். இது வாசிக்க விளங்கக்கூடியது தான். ஆனால் எதுவும் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஈகோட் கூடுதலாக வாசிச்சு போக வேண்டியதுதான். பாடமாக்குற விடயங்கள் தான் கூட. இதுக்கு வித்தியாசமா இன்னொருத்தர் படிப்பிக்கணும் என்ற தேவைகள் வராது. இருந்தாலும் எங்களோட உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் படிப்பிச்சு கொண்டு தான் இருக்கோம். அடுத்தது பாருங்க, இது தாவர விதிக்கோவை முதலாவது தொகுதி. அடுத்ததுல தாவர விதிக்கோவை 2வது தொகுதியில பாருங்க, XLV 2
அதாவது 47ஆம் அத்தியாயம். அடுத்தது 48ஆம் அத்தியாயம். அதாவது 2வது தொகுதியில 2 அத்தியாயங்கள் இருக்குது. அதுல 47ஆம் அத்தியாயம் உண்டு, 48ஆம் அத்தியாயம் உண்டு. இந்த 47ஆம் அத்தியாயம் வந்து பொது நடத்தையும் ஒழுக்கமும். இந்த பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்ற அத்தியாயத்துல வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் எப்படியெல்லாம் இருக்க வேணும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்ற விடயங்கள் சொல்லப்பட்டதுதான் வந்து இந்த பொது நடத்தையும் ஒழுக்கமும் சம்பந்தமா சொல்லப்படுறது. இதுல வந்து 9 விடயங்கள் இதுல தரப்பட்டிருக்கு. பொது நடத்தை, மது பாவனையும் நச்சுப் பொருள் பாவனையும், பரிசுகளும் நிதி உதவி பட்டியல்களும், பண கஷ்டங்கள், தனிப்பட்ட கர்மங்களுக்காக அரசாங்க நிதியை பயன்படுத்துதல், தொடர்பு சாதனங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு உத்தியோகபூர்வ தகவல்களை அளித்தல், அடுத்தது புத்தகங்கள் கட்டுரைகளை பிரசுரித்தலும், இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் சொற்பொழிவு நடத்துதல் சம்பந்தமான நடவடிக்கைகள், அடுத்தது தாவன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதி மற்றும் அவற்றோடு தொடர்புடைய ஏற்பாடுகளுக்கு அமைவாக நடவடிக்கைகள் எடுத்தல், அடுத்தது அரசு அலுவலர்கள் அரசியலில் ஈடுபடுதல். இந்த மாதிரி விடயங்கள் 9 விடயங்கள் உள்ளடங்கியதாக இந்த பொது நடத்தையும் உள்ளடக்கமும் அமைஞ்சிருக்கு. இது தாவர விதிக்கோவையில 2ஆம் தொகுதியில ஒரு அத்தியாயம். இன்னும் ஒரு அத்தியாயம் இருக்கு. நாங்க அடுத்த பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க. அடுத்த விடயம் அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகள். இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகள் ஆரம்பத்துல 2022 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு புத்தகமாக இருந்தது. ஆனா இப்போது மாறி 2023 ஜனவரி 1லிருந்து புதிய விதிமுறைகள் புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது வர்த்தமானியாக வெளியிடப்பட்டிருக்கு. இது 2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானில வெளியிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் 2023 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தும் வகையில தான் அது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி இந்த புதிய அரசாங்க அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிமுறைகள் வந்து மிக இலகுவாக சிறு சிறு பந்திகளாக விளங்கக்கூடிய வகையில மிகச் சுருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாருங்க, உள்ளடக்கம் 22 விடயங்கள் இதுல தரப்பட்டிருக்கு. 22 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. இதுல ஒரு விடயம் நான் சொல்ல போற விடயம் என்னன்னா, நீங்க தாவன விதிக்கோவையை பார்த்தீங்கன்னா தெரியும். தாவன விதிக்கோவையில இடமாற்றங்கள், ஆட்சேர்ப்பு திட்டங்கள், நியமனங்கள் இதெல்லாம் தாவன விதிக்கோவையில உங்களுக்கு உங்களோட சிலபஸ்ல இல்ல என்று சொல்லும். தாவன விதிக்கோவையில இல்ல, அந்த சிலபஸ் DO2க்கு இல்ல. ஆனா இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவோட விதிமுறைகள் வந்து அனைத்தும் உங்களோட சிலபஸுக்குள்ள இருக்கு. இந்த அனைத்தும் சிலபஸுக்குள்ள இருக்கிறதால இந்த நியமனங்கள், இடமாற்றங்கள் எல்லாம் இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகளுக்குள்ள அடங்குது. அப்ப நீங்க கிட்டத்தட்ட தாவர விதிக்கோவை 1ஆம் தொகுதியில எல்லா சிலபஸையும் கூடுதலாக மிக முக்கியமான இந்த ஆட்சேர்ப்பு திட்டங்கள், இடமாற்றங்கள், இதெல்லாம் இந்த விடுவித்தல்கள் எல்லாம் வந்து நீங்க படிக்க வேண்டிய நிலைமை இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகளால கிடைக்குது. அப்ப நாங்க அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகள் இந்த 22 அத்தியாயங்களும் கட்டாயம் நீங்க படிக்க வேண்டிய அத்தியாயங்கள். இதுவும் ஒரு சுருக்கமானதாக இருக்கிறதால இதுவும் படிச்சுட்டு போக பார்க்க விளங்கக்கூடிய மாதிரி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த சிலபஸ் நாங்க தாவன விதிக்கு கோவையில 2வது தொகுதியை பார்த்தனாங்க. இந்த 2வது தொகுதியில ஒரு அத்தியாயம் 47ஆம் அத்தியாயம் நாங்க பார்த்துட்டோம், பொது நடத்தைகள். அடுத்தது 48ஆம் அத்தியாயம். இது வந்து ஒழுக்காற்று நடவடிக்கை முறை பற்றிய விதிகள். இது வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் தவறாக நடந்தால்
அல்லது தவறாக நடந்ததாக அறியப்பட்டால், ஏதாவது குற்றமிழைத்ததாக நம்பக்கூடிய மாதிரி இருந்தால், அது சம்பந்தமாக எடுக்கப்படுற ஒழுக்காற்று நடைமுறைகள் சம்பந்தமாகத்தான் இந்த 47ஆம் அத்தியாயம், அதாவது ஸ்தாபன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியின் 47ஆம் அத்தியாயம் XLV 3 சொல்லுது. இதுலயும் பாருங்க, இதுலயும் 38 தலைப்புகளுக்கு கீழே விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் மிக முக்கியமான விடயங்கள். இதுல ஒரு குறைந்த காலத்துக்குள்ள இந்த சிலபஸை படித்துக் கொள்ள இயலாது. அதுலேயும் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் சம்பந்தமா நீங்க படிக்கிறீங்கன்னா கடைசி ஒரு வருஷமாவது போகும். அத்தனையும் படிச்சு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுற நிலைமைக்கு வாரத்துக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம், எங்கட எங்கட டீம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதுவரை காலமும் நடந்த எக்ஸாம் பேப்பர்களை அனலைஸ் பண்ணி உங்களோட சிலபஸுக்குள்ள என்னென்ன கேள்விகள் எக்ஸாம் டிபார்ட்மெண்டால வந்திருக்கோ, அந்த அந்த பேப்பர்கள்ல வந்திருக்கோ, அதுவும் மற்ற உத்தியோகத்தர்களுக்கு, ஏனைய பதவியில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அப்படியான கேள்விகளை எல்லாம் நாங்க தொகுத்து உங்களோட சிலபஸுகளுக்குள்ள வார கேள்விகளை மட்டும் நாங்க ஒரு மாதிரி வினா பத்திரங்களா தயாரிச்சு நாங்கள் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு வரோம். ஆனா அந்த சிலபஸை ஃபுல்லா படிக்கணும் சொன்னா மிக குறுகிய காலத்துக்குள்ள ஒரு இயலாத விடயமா இருந்தது. ஆனா ஒரு சில உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு நோட்ஸும் வேணும் என்று சொன்னதால நாங்க 2 கிளாஸ் ஆட் பண்ணி முதல் பேப்பருக்கு மேலதிகமா நோட்ஸா படிப்பிக்கிறதுக்கும் ஒழுங்கொண்டு செஞ்சிருக்கி, அதுவும் மிகச் சுருக்கமாக. ஏன்னா எல்லா விடயங்களையும் நோட்ஸாக நாங்கள் படிப்பிக்க இயலாது. இது படிப்பிக்கிறேன்னா கடைசி ஒரு வருஷமாவது எங்களுக்கு போகும் கிளாஸ் நடத்துறதுக்கு. நான் அது இயலாத விடயம்ன்றதால மிக மிக முக்கியமான விடயங்களை ஒரு குறைந்த காலத்துக்குள்ள படிப்பிக்கிற மாதிரி இந்த கிளாஸுகளை அமைஞ்சிருக்கி. இந்த கிளாஸில் நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா இதுல ஃபோன் நம்பர் இருக்கு, 77